இறைவன் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள். மகிழ்வுடனே நன்றி பலி செலுத்த வாருங்கள். இறைவன் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள். மகிழ்வுடனே நன்றி பலி செலுத்த வாருங்கள். உண்மையாக தேடும் அனைவருக்கும் அருகில் ஆண்டவர் இருக்கின்றார் வாருங்கள். இறைவன் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள். மகிழ்வுடனே நன்றி பலி செலுத்த வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நலம் தரும் ஆண்டவரின் பாதம் கூடியிருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். உயிர்கள் அனைத்திற்கும் வடிவமும் தோற்றமும் கொடுப்பது உடல் ஆகும். உடலும் உயிரும் ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கின்றன. நாம் உயிர் வாழ்வதற்கு ஆதாரமே உடலாகும். உலகில் நீண்ட நாள் வாழ உடல் நலம் பேணல் வேண்டும். பெற்ற செல்வத்தை அனுபவிக்க ஆரோக்கியம் இன்றியமையாததாய் திகழ்கிறது. இதனால்தான் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என கூறுவர். உடல் ஆரோக்கியமாக இருந்தால் வாழ்க்கை வசந்தமாகும். நல்ல உடல் நலம் தானாக கிடைக்கக்கூடிய ஒன்று அல்ல. அதை நாம் தான் உருவாக்க வேண்டும். கடவுள் நமக்கு எப்போதும் சுகம் தந்து கொண்டே இருக்கின்றார். நமக்கு எது வேண்டும்,
என்ன வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். பெரும்பாடு பெற்ற பெண் இயேசுவின் ஆடையை தொட்டவுடன் சுகம் பெற்றாள். அவருடைய நம்பிக்கை அவருக்கு நலம் அளித்தது. கடவுள் மீதான நம்பிக்கை இன்பத்தில் மட்டுமல்ல, துன்பத்திலும் இருக்க வேண்டும். எல்லா நிலையிலும் இறைவன் ஒருவரே மருத்துவர், இரக்கமுள்ளவர், நம்பிக்கையாளர் என்பதை உணர்வோம். அனைத்தையும் அவர் பாதம் அர்ப்பணிப்போம். அக்கணமே அவரில் ஐக்கியமாவோம். இறையேசு கிறிஸ்துவில் சகோதர சகோதரிகளே, நம் புனிதரின் வழியாக இறைவனை மைமைப்படுத்தக்கூடிய இந்த 8ஆம் நாள் நவநாள் சிறப்பு திருப்பலியை சிறப்பு செய்கின்றவர்கள் நம்முடைய பங்கை சார்ந்த ஆசிரியர் பெருமக்கள், அலுவலர்கள், சாத்தம்பட்டி, இவர்களை நாம் வருக வருகின்ற கைத்தட்டி நாம் வரவேற்போம். இவர்கள் செய்கின்ற இந்த கல்வி பணி, ஆசிரிய பணி, இன்னும் அலுவலக பணி, இன்னும் மக்கள் மைய பணி இவற்றை சிறப்பாக செய்யவும், அவர்கள் குடும்பத்தை இறைவன் ஆசிர்வதிக்கவும், அவர்களுக்கு உடல் உள்ள நலம் கிடைக்கவும், அவருடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் சிறப்புமிக்கதாக இருக்கவும், அவர்கள் ஆசைப்படுகின்ற அத்தனை காரியத்தையும் ஆண்டவர் நிறைவேற்றவும், அவர்கள் செய்கின்ற தொழில், விவசாயம், வைத்திருக்கின்ற ஆடு மாடுகள் பழுகி பெருகவும், குடும்பத்திலே அன்பும் சமாதானம் இருக்க இந்த வழிபாட்டிலே நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இன்றைய திருப்பலியானது மகுதுப்பட்டி முரம்பட்டியார் அருள்தாஸ் மேரி குடும்பத்தினால் ஒப்புக் கொடுக்கின்ற பலி மாடு நல்ல முறையில் கண்டுகின்றதற்கு நன்றியாகும், கடவுள் இதுவரை செய்த நன்மைகளுக்கு நன்றியாகும், மேலும் நல்ல உடல் சுகம் வேண்டியும் குடும்பத்தில் சமாதான ஒற்றுமை நிலவும், பிள்ளைகள் பேர பிள்ளைகள் நன்றாக இருக்கும், நல்ல மழை பொழிந்து விவசாயம் செழிக்கும் இப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மகுதுப்பட்டி அந்தோணியம்மாள் ஒப்புக் கொடுக்கின்ற பலி இறைவன் தங்கள் குடும்பத்திற்கு செய்த அனைத்து நல்ல காரியங்கள் நன்றியாகும், மேலும் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் அனைவருக்கும் நல்ல சுகம் வேண்டியும் விவசாயம் செழிக்கவும், கால்நடைகள் பழுகி பெருகவும், குடும்பத்தில் சமாதான நிலவும் இப்பள்ளி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மகுதுப்பட்டி நடுப்பட்டையார் குடும்பத்தை சார்ந்த சௌரிமுத்து, சௌரியம்மாள் ஒப்புக் கொடுக்கின்ற பலி குடும்பத்திற்கு இதுவரை செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்தில் அனைவரும் நல்ல உடல் சுகம் கிடைக்கவும், தன் மகளுக்கு அரசு வேலை நிரந்தரமாக நிலுவில் உள்ள நீதிமன்ற வழக்கு விரைவில் முடிக்கு வரவும், பேரன் ஜோவின் கல்வியிலும் ஞானத்திலும் இறையச்சத்திலும் சிறந்து விளங்கவும், செய்கின்ற தொழில் செழிக்கவும், வளர்க்கின்ற ஆடு மாடுகள் பழுகி பெருகவும், குடும்பத்திற்கு இறைவனுடைய ஆசிர் கிடைக்கும் இப்பள்ளி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. விட்டானிலைப்பட்டி ஞானமுத்து, ஆல்பர்ட் சுரேஷ், எஸ்தர் ராணி ஒப்புக் கொடுக்கின்ற பலி இன்றைய நாளில் பிறந்தநாள் காணுகின்ற ஃப்ரெட்ரிக் மில்டன் இறைஞானத்திலும் கல்வியிலும் நல்ல உடல்நலத்தோடு வாழவும் இறைவன் தாமே வழிநடத்த இப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இவர்களோடு சேர்ந்து நாமும் இறைவனை துதித்து இங்கே கூடி வந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் நம்முடைய தேவைகளுக்காக நாம் மன்றாடுவோம். ஒப்பற்ற பலியை ஆண்டவர் பாதத்திலே கொண்டாட நிறைவான தகுதி ஆண்டவர் ஒருவரே நமக்கு கொடுக்கும்படியாக அவர் பாதத்திலே அவருடைய இரக்கத்திற்காக கெஞ்சி மன்றாடி நம் பாவத்திற்கு மனம் வருந்துவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறைநூலை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானகதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மறுபடியுமாக உதித்த இறைவன் மகனே நீர் உலகின் பாவம் போக்குபவரே நீர் எம் மீது இறங்குவீர் உலகின் பாவம் போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர் தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே நீர் எம் மீது இறங்குவீர் ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர் நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே உன்னதர் தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே மன்றாடுவோமாக. அன்பு மிகுந்த இறைவா, உமது பெயரின் அதிமிக மாட்சியை பரப்ப உமது திரு அவையில் புனித இஞ்ஞாசியாரை தேர்ந்தெடுத்தீரே. அதனால் அவருடைய உதவியாலும் எடுத்து காட்டாலும் மண்ணுலகில் தீமைகளை எதிர்த்து போராடவும் விண்ணுலகில் அவரோடு வெற்றி வாகை சூடவும் எங்களுக்கு அருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இந்த புனிதமான திருப்பலியானது செபஸ்தியான் சகாயமேரி குடும்பத்திற்கு புனித இஞ்ஞாசியாரின் பரிந்துரையால் இறைவன் செய்த அனைத்து நன்மைக்கு நன்றியாக இப்பலி ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. ஜெயபாலன் ஜெயமேரி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக இப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5. இறை திருவசனங்கள் 12 முதல் 16 முடிய. மக்களிடையே பல அரும் அடையாளங்களும் அருஞ்செயல்களும் திருத்தூதர் வழியாய் செய்யப்பட்டன. அனைவரும் சாலமோன் மண்டபத்தில் ஒரு மனத்தவராய் கூடி வந்தனர். மற்றவர் யாரும் இவர்களோடு சேர்ந்து கொள்ள துணியவில்லை. ஆயினும் மக்கள் இவர்களை பற்றி பெருமையாக பேசினர். ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்ட திரளான ஆண்களும் பெண்களும் இவர்களோடு சேர்க்கப்பட்டார்கள். பேதுரு நடந்து செல்லும்போது அவர் நிழல் சிலர் மேலாவது படுமாறு மக்கள் உடல் நலமற்றோரை கட்டில்களிலும் படுக்கைகளிலும் கிடத்தி சுமந்து கொண்டு வந்து வீதிகளில் வைத்தார்கள். எருசலேமை சுற்றியிருந்த நகரங்களிலிருந்து மக்கள் உடல் நலமற்றோரையும் தீய ஆவிகளால் இன்னலுற்றோரையும் சுமந்து கொண்டு திரளாக கூடி வந்தார்கள். அவர்கள் அனைவரும் நலம் பெற்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 17 முதல் 26 வரையுள்ள இறைவாக்கியங்கள். லூக்கா நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 17 முதல் 26 வரை. ஒரு நாள் இயேசு கற்பித்து கொண்டிருந்த போது கலிலேய யூதேய பகுதிகளில் உள்ள எல்லா ஊர்களிலிருந்தும் எருசலேமிலிருந்தும் வந்திருந்த பரிசேயர் திருச்சட்ட ஆசிரியர்களும் அமர்ந்திருந்தார்கள். பிணி தீர்ப்பதற்கான ஆண்டவரின் வல்லமையை அவர் கொண்டிருந்தார். அப்பொழுது சிலர் முடக்குவாதமுற்ற ஒருவரை கட்டிலோடு சுமந்து கொண்டு வந்து அவரை உள்ளே கொண்டு போய் இயேசு முன் வைக்க வழி தேடினர். மக்கள் திரண்டிருந்த காரணத்தால் அவரை உள்ளே கொண்டு போக அவர்களால் முடியவில்லை. எனவே அவர்கள் கூரை மேல் ஏறி ஓடுகளை பிரித்து அவ்வழியாய் மக்கள் நடுவில் அவரை கட்டிலோடு இயேசுவுக்கு முன் இறக்கினார்கள். அவர்களுடைய நம்பிக்கையை கண்ட இயேசு அந்த ஆளை பார்த்து, உம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். இதை கேட்ட மறைநூல் அறிஞரும் பரிசேயரும், கடவுளை பழித்துரைக்கும் இவன் யார்? கடவுள் மட்டுமன்றி பாவங்களை மன்னிக்க யாரால் இயலும் என்று எண்ணிக்கொண்டனர். அவர்களின் எண்ணங்களை உய்த்து உணர்ந்த இயேசு அவர்களை பார்த்து, உங்கள் உள்ளங்களில் நீங்கள் எண்ணுகிறதென்ன? உம் பாவங்கள் உமக்கு மன்னிக்கப்பட்டன என்பதா, அல்லது எழுந்து நடக்கவும் என்பதா? எது எளிது? மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். எனவே அவர் முடக்குவாதமுற்றவரை நோக்கி, நான் உமக்குச் சொல்லுகிறேன், நீர் எழுந்து உம்முடைய கட்டிலை தூக்கி கொண்டு உமது வீட்டுக்கு போம் என்றார். உடனே அவர் அவர்கள் முன்பாக எழுந்து தாம் படுத்திருந்த கட்டிலை தூக்கி கொண்டு கடவுளை போற்றி புகழ்ந்தவாறே தமது வீட்டுக்கு போனார். இதை கண்ட யாவரும் மெய் மறந்தவர்களாய் கடவுளை போற்றி புகழ்ந்தனர். அவர்கள் அச்சம் நிறைந்தவராய், என்று புதுமையானவற்றை கண்டோம் என்று பேசிக்கொண்டார்கள். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் புனித இஞ்ஞாசியாருடைய திருவிழா வாழ்த்துக்களை உங்களுக்கு உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். இன்றைய நாளில் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த தலைப்பானது, உடல் நலம் தரும் ஆண்டவரில் நாம் நம்பிக்கை கொள்வோம் என்பது. உண்மையிலேயே நீங்கள் ஒவ்வொருவருமே நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றீர்கள், அப்படித்தானே? உண்மையா? எல்லாருமே நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறீங்களா? உண்மையா பொய்யா? உண்மை. உண்மையிலேயே பாராட்டுகின்றேன். இங்கே இருக்கின்றவர்களுக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கிறதோ இல்லையோ இந்த இஞ்ஞாசியார் மீது,
ஆனால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கின்ற அத்தனை கிறிஸ்துவ இறை மக்களுக்கும் இந்து மக்களுக்குமாக இஞ்ஞாசியார் மீது அதிகமான பற்று, பாசம், அன்பு, நம்பிக்கை இருக்கிறது. அவர்களுக்கெல்லாம் இயேசுவின் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை விட இஞ்ஞாசியார் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையானது அதிகமாக இருக்கிறது. உண்மையா பொய்யா? உண்மையா? இந்த நான் ஏன் இவ்வளவு தூரம் ஆணித்தரமாக அடித்து சொல்கிறேன் அப்படின்னா, 2005 2010 வரையிலும் ஒவ்வொரு வருஷமும் திருவிழாவில் வந்து நான் பார்த்துருக்கிறேன். இந்த 5 ஆண்டுகளும் தொடர்ந்து வந்திருக்கிறேன் நான். சரிங்களா? அதனால் பார்த்துருக்க எல்லாருமே இயேசுவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையை விட யார் மீது நம்பிக்கை கொண்டிருக்க? இஞ்ஞாசியார் மீது கொண்டுள்ள நம்பிக்கை தான் அதிகமாக வைத்திருக்கின்றார்கள். நம்பிக்கைனா என்ன அப்படின்றத எபிரேயருக்கு எழுதிய புத்தகம் 11வது அதிகாரம் 1வது வசனமானது நமக்கு தெல்ல தெளிவாக சுட்டி காட்டுகிறது. என்ன சொல்லுது? யாராவது சொல்ல முடியுமா? எபிரேயருக்கு எழுதிய புத்தகம் 11வது அதிகாரம் 1வது இறை வசனம். நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்ற ஐயமற்ற நிலை. கண்ணுக்கு புலப்படாதவை பற்றி ஐயமற்ற நிலை. நம்பிக்கை என்பது நம்ம கண்ணுக்கே தெரியாது, ஆனால் நமக்கு கிடைக்கும் என்ற உறுதியான, அசைக்க முடியாத ஆழமான ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது. அதுதான் உண்மையான நம்பிக்கை என்பது. ஆனால் நாம் பெரும்பாலும் என்ன செய்யறோம்? நம்முடைய குடும்பங்களில் யாருக்காவது உடம்பு முடியலை அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? இஞ்ஞாசியார்ட்ட வந்து உருக்கமாக மண்டி போட்டு மெழுகுதிரி ஏந்தி காணிக்கை போட்டு வேண்டுவோம் இல்லையா? உடனே நடக்கலை அப்படின்னா என்ன செய்வோம்? உடனே சரி இஞ்ஞாசியார்ட்ட பவர் குறைஞ்சு போச்சு போட்டுக்குது, அதனால் என்ன செய்வோம்? பக்கத்தில் இருக்கிற வெள்ளை மரியம்மாட்ட போவோம். அப்படின்னு என்ன செய்வோம்? அந்த கல்லையில் போயிட்டு திருப்படி எழுதி உப்பு கொடுத்து என்ன செய்வோம்? மெழுகுதிரி வைத்து உப்புலாம் வாங்கி போட்டு ஜெபிப்போம். அங்கே உடனே நடக்கலை அப்படின்னு என்ன செய்வோம்? உடனே ஆஹா இங்கேயே நடக்கலை, இந்த வெள்ளை மரியம்மா மட்டும் பவர் குறைஞ்சி போச்சு போல் இருக்குது. உடனே என்ன செய்வோம்? நம்ம வாடிப்பட்டிக்கு படையெடுத்து போவோம். குடும்பமாக என்ன செய்வோம்? கார் எடுத்துட்டாவது எவ்வளவு செலவு பண்ணாலும் பரவாயில்லை, நமக்கு குணம் கிடைக்கணும் ஒரு நம்பிக்கையோடு என்ன செய்வோம்? நம்ம கார் எடுத்துட்டாவது வாடிப்படி போய் மொட்டை போட்டு வேண்டிட்டு வருவோம். அப்படின்னு என்ன செய்வோம்? அங்கேயே வேண்டுவோம். நல்லா நிறையா ரோஜாப்பூ மாலை பெருசாக வாங்கி கொண்டு போய் போட்டுட்டு விண்ணப்பங்கள்லாம் போட்டுட்டு வேண்டிட்டு வருவோம். ஒரு வாரம் ஆச்சு, 10 நாள் ஆச்சு, ஒன்றும் சரியில்லை. அந்த மாதாவும் சரியில்லை போல் இருக்குது. அங்கே கிடைச்ச நமக்கு ஊற்று தண்ணியும் நமக்கு நல்ல ஒரு சுகத்தை கொடுக்கல. அதனால் நம்ம என்ன செய்வோம்? அடுத்தது பூண்டி மாதா கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கு, நம்ம அங்கே போவோம். அப்படின்னா செய்வோம்? பூண்டி மாதாவுக்கு போவோம். அங்கே பூண்டி மாதா கோயிலுக்கு போயும் 1 மாதம் வரையும் காத்திருப்போம். அந்த மாதாட்டி பவர் இருக்குது. அப்போ கடலுக்கு பக்கத்தில் இருக்க மாதாட்ட மட்டும்தான் நிறைய ஆசீர்வாதம் இருக்கும். அங்கே மட்டும் போனால் மட்டும்தான் நமக்கு நிறைவான நல்ல சுகம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு என்ன சில நம்ம வேளாங்கண்ணி நோக்கி மாலை போட்டு பாத யாத்திரையாகவே செல்லுகின்றோம். நமக்கு உடல் நலம் கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும். நிச்சயமாக கண்ணுக்கு புலப்படாது பற்றிய ஐயமற்ற நிலை. சரிங்களா? நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்று என்ன செய்யணும்? காத்திருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? எதுக்குமே உதாரணம் சொல்ல முடியாது. ஒருத்தர் என்ன செஞ்சாருன்னா, ஒரு தந்தையினுடைய அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. 1 மாதமாக ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்குறாங்க. ஒன்றும் எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டும் கொஞ்சம் கூட சரியே இல்லை. அந்த பகுதியில் இருக்கிற எல்லா மருத்துவமனையிலும் பெரிய பெரிய மருத்துவமனை எல்லாத்துலேயுமே பார்த்துட்டாங்க, என்ன செய்யலை, சரியாகவே இல்லை. டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க, 5-6 ஆஸ்பத்திரி போயிட்டு வந்து ஒன்றும் பிரயோஜனம் கூட, தூக்கிட்டு போங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? நீங்கள் இனிமேல் காப்பாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போக சொல்லிட்டாங்க. அந்த ஃபாதருக்கு என்ன செய்கிறாங்க? உங்கள் அம்மா வந்து இவ்வளோ மோசமான கண்டிஷனில் இருக்கிறாங்க,
அதனால் வந்து பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, சொல்லிட்டாங்க. அவரும் வேகமாக சரி நம்முடைய தாயை இறப்பதற்குள்ளே போய் பார்த்துடலாமே அப்படின்ற ஒரு நிலையில் போகிறார். போகும்போது உற்றார் உறவுகள் சொந்த பந்தம்னு என்ன செய்வாங்க, ஒருத்தர் சாகுன்ற தடவைக்கு வந்துட்டாங்க அப்படின்னா எல்லாருமே ஒன்றா கூஞ்சிருப்பாங்களா, இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா, எல்லாம் இருப்பாங்க. அது மாதிரி வந்துட்டாங்க எல்லோரும். அதில் போட்டு கையெழுத்து போட்டு என்ன செய்யணும், அவங்கள ரீசார்ஜ் பண்ணின்னு கூட்டிகிட்டு போகணும், வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போகணும். அந்த நிலைமையில் போயிட்டு என்ன செய்கிறார் அவர், போகும்போது போய் பார்த்தா பேச்சில்லை, மூச்சு மட்டும்தான் போயிட்டுருக்குது, எந்த விதமான அசைவு ஒன்றுமே இல்லை. அதனால் சரி வீட்டுக்கு போயிட்டு போகலான்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, கையெழுத்தை போட்டுட்டார். கையெழுத்தை போட்டாச்சு. ஒரு சாமியாராச்சு இல்லையா, எல்லாத்துக்கும் தைரியமாக சொல்லக்கூடியவர், அவருக்கு தைரியம் இருக்கணுமா இல்லையா, இருக்கணுமா இல்லையா, எல்லாத்துக்கும் கவலைப்படாதுங்க, கடவுள் பார்த்துக்குவார், கடவுள் குணம் கொடுப்பார்னு சொல்லக்கூடியவங்க என்ன செய்யணும், சாமியாருக்கும் அந்த நம்பிக்கை இருக்கணுமா இல்லையா. அதனால் அவர் என்ன செஞ்சார், அந்த நம்பிக்கையோட அந்த டாக்டர்கிட்ட பேசுகிறாரு. சரி தூக்கிட்டு போங்க சொல்லிட்டீங்களே, இதை விட வேறு எங்கே போனால் இவங்களை காப்பாற்ற வைக்க முடியும், அதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு என்ன செய்கிறாரு, அந்த தந்தையானவர் அங்குள்ள மருத்துவர்கிட்ட டாக்டர்கிட்ட கேட்குறார். அப்போ அந்த டாக்டர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன செய்யலாம், திருச்சிக்கோ மதுரைக்கோ அல்லது கோயம்புத்தூருக்கோ பெரிய இடத்துக்கு போனீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் காப்பாற்றுக்குண்டான ஒரு வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். ஆஹா சரிடா, ஏதோ ஒரு வகையில் நம்ம கடவுள் நமக்கு நம்முடைய நம்பிக்கையை என்ன செய்கிறாரு, புடமிட்டு பார்க்கிறார். அதனால் நம்முடைய தாயை ஆண்டவர் நிச்சயமாக காப்பாற்றுவார் என்ற ஒரு எண்ணத்தோடு என்ன செய்கிறாங்க, உடனே எந்த ஆம்புலன்ஸில் வீட்டுக்கு கொண்டு போகணுன்ற எண்ணத்தோடு இருந்தாங்களோ வீட்டில் போய் என்ன செய்கிறாங்க, மற்ற சொந்த பந்தமெல்லாம் போயிட்டு வீட்டில் என்ன செய்வாங்க, இறந்து கொண்டு வர போகிறாங்க அப்படின்னாலோ அல்லது வந்தோடனே இறந்து போகிறவான் நிலையிலேருந்து என்ன செய்வாங்க, வீட்டில் சரி பண்ணி வைப்பாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு பக்கம் பெற்ற பிள்ளைகளாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த பிள்ளை என்ன செஞ்சார், ஆண்டவர் ஏதோ ஒரு வகை நமக்கு வெளிச்சத்தை கொடுக்குறார் என்ற ஒரு நம்பிக்கையோட ஆம்புலன்ஸில், எந்த ஆம்புலன்ஸு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு வந்துச்சோ அதே ஆம்புலன்ஸில் என்ன செய்கிறாங்க, அவர் மருத்துவமனையிலிருந்து மதுரை நோக்கி போகிறார். போன உடனேயே அங்கே அந்த மருத்துவர் என்ன செஞ்சாங்க, உடனே எமர்ஜென்சி வார்டில் வச்சு அவங்கள பேச வச்சுட்டாங்க. நினச்சி பாருங்கள், கண்ணு திறக்க முடியாமல், பேச்சுவார்த்தை இல்லாமல், வெறும் மூச்சு மட்டும்தான் இருந்தது, எந்த ஒரு அசைவுமே இல்லாத ஒரு நிலையில் இருந்த அந்த தாய் என்ன செஞ்சாங்க, பேச வச்சுட்டாங்க. பேச வச்சுட்டு என்ன செஞ்சாங்க, திரும்ப தூக்கி கொண்டு போய் என்ன செஞ்சாங்க, ஐசி வார்டில் ஏறக்குறைய 15 நாள் போட்டாங்க. அங்கே என்ன செய்யுது, வெறும் டியூப் மட்டும்தான் போடுது, மூச்சு மட்டும்தான் வருது, எந்த விதமான முன்னேற்றம் இருக்கா இல்லையான்றது நமக்கு தெரியுமா, தெரியுமா தெரியாதா, தெரியாது. ஐசியூவில் நம்மளை பார்க்க விட்டால் கூட என்ன செய்கிறோம், நாம் இப்படி கண்ணில் பார்க்கலாமே தவிர எந்த விதமான ஒரு முயற்சி இல்லை. ஆனாலும் அந்த தந்தையான என்ன செஞ்சார், எப்படியாவது நம்முடைய தாய்க்கு ஆண்டவர் சுகம் கொடுப்பார் நம்பிக்கையோடு இருக்கிறார். அவர் 75 வயதை தாண்டியவர்களாக இருக்கின்றார்கள். அப்போ எப்படி இவ்வளோ தூரம் மோசமான நிலையில் இருக்கிறாங்களே, எப்படி வருவார் அப்படின்ற ஒரு நிலையில் காத்து கொடுங்கிற பொழுது அவர் என்ன செய்கிறாங்க, ஒரு 15 நாள் கழித்து வார்டுக்கு மாற்றுறாங்க. வார்டுக்கு மாற்றும் போது கொஞ்சம் கொஞ்சமாக பேசி முன்னேற்றம் அடைந்து விட்டார்கள். கடைசியில் 1 மாதமாக அந்த மருத்துவமனையில் பெரிய உயர்ந்த ஒரு சிகிச்சை கொடுக்கக்கூடிய மருத்துவமனையிலிருந்து 1 மாதங்கள் கழித்து என்ன செய்கிறாங்க, அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க. வருகின்ற பொழுது ஆம்புலன்ஸை வச்சு ஒரு பணத்தை போல் தூக்கிட்டு வந்தவங்களை போகும்போது என்ன செய்கிறாங்க, ஒரு வேன் வச்சு வேனில் அழகாக கொண்டுட்டு போகிறாங்க. உண்மையிலேயே ஆண்டவர் மீது அவர் கொண்டு வந்த அசைக்க முடியாத ஆழமான ஒரு நம்பிக்கையை தான் எனக்கு குணப்படுத்துது. அதனால் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாமும் பல நேரங்கள் இன்றைக்கி நட்சத்திரம் கூட வாசிக்க கேட்டோம். என்ன செய்ய, முடக்குவாதம் முற்றவனை 4 பேர் தூக்கிட்டு வந்து என்ன செய்கிற, கூரையை பிச்சுக்கிட்டு ஏசு இருக்கிற இடத்துல கொடுக்குறாங்க. அந்த முடக்குவாதம் முற்ற மனிதனுக்கு நம்பிக்கை இருந்ததோ இல்லையோ, இவனை அந்த மனுஷனை தூக்கிட்டு போனோம்னா அவனுக்கு இயேசு குணம் கொடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கையானது தூக்கிட்டு வந்த 4 பேருக்கு இருந்தது. அப்போ அவங்களுடைய நம்பிக்கையை பார்த்து இயேசு என்ன செய்கிறார், அவங்களுக்கு நல்ல குணத்தை கொடுக்கிறார், சுகத்தை கொடுக்கிறார். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இயேசு நடிச்சு நிறைய இடங்களை நாம் பார்க்கலாம்.
38 ஆண்டுகளாக பெர்சா குளத்தை வடியில் படுத்து கொண்ட ஒரு மனுஷனுக்கு அந்த குளத்தில் என்ன செய்யல, குளம் கலங்குகின்ற பொழுது அவனை கொண்டு போய் உள்ளே இறக்கி விடுறதுக்கு ஆள் இல்லை. அவருக்கு வயசு எத்தனை வயசு? 38 வயசு. இயேசு எத்தனை வயசு வரையில் உலகத்தில் வாழ்ந்தார்? இயேசு எத்தனை வயசு உலகத்தில் வாழ்ந்தார்? 33 வயசு வரையில். ஆனால் அந்த குளத்தில் படுத்து கிடந்த குளத்தறையில் படுத்துருந்துருக்க எத்தனை வயசு? 38 வயசு. அப்போ இயேசுனுடைய அவர் பிறப்பதற்கு முன்னதாக இருந்தே படுத்து கிடந்தவர் அந்த குளத்தில் இறக்கி விடுறதுக்கு ஆள் இல்லையே என்ற ஒரு நிலைமை இருக்கின்ற பொழுது அவர் இயேசு என்ன செய்கிறார், அந்த வழியாக போகின்ற பொழுது அவருடைய பார்வை என்ன செய்தாங்க, அவருடைய படுது தன்னுடைய நான் பிறப்பதற்கு முன்னாடி இருந்தே படுத்து கிடக்கிற மனிதனுக்கு சுகம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறாரு, உடைய படுக்கையை தூக்கி கொண்டு நட என்று சொல்லுகிறார். அப்போ அந்த மனிதன் என்ன செய்யலை, எதுவுமே ஐயோ என்னை தூக்கி கொண்டு போய் குளத்தில் விடுங்களேன்னு சொல்லவே இல்லை. இயேசு சொன்ன ஒரே வார்த்தை மேலே அசைக்க முடியாத ஆழமான ஒரு நம்பிக்கை கொண்டு என்ன செய்கிறார், உடனே தூக்கிட்டு ஓடிட்டார். அங்கே பாருங்க, ஆண்டவர் அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தையில் அவர் நம்பினார், அவருக்கு நடந்தது. அதே போல பார்த்தீங்கன்னா விவிலியத்தில் பார்க்கலாம், கண்ணு தெரியாமல் இருந்தவங்க என்ன செய்கிறாங்க, ஆண்டவரே இயேசுவே தாவீதின் மகனே என்மேல் இரக்கமாயிரும் என்று சொல்லி கத்தி கதறி அழுது கூப்பிடுற பொழுது கூட வருகின்ற சீடர்கள் மக்கள் எல்லாரும் கத்தாத என்ன செய்கிறாங்க, தடுத்து நிறுத்துகிறாங்க. ஆனால் அந்த மனுஷன் என்ன செய்கிறான், மேலும் மேலும் சத்தமாக வேகமாக கூவி அடிக்கிறேன்னா, ஐயோ எனக்கு இந்த நேரத்தை விட்டுட்டேன்னா எனக்கு வேறு ஒரு வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது, அதனால் இப்படியாவது என்னுடைய சத்தமானது இயேசுனுடைய காதில் விழ வேண்டும் என்று மீண்டுமாக சத்தமாக கத்துகிறார். அப்போ இயேசு என்ன சொல்கிறார், அவனை அழைச்சிட்டு வாங்க அப்படின்றார். அழைச்சிட்டு வந்த உடனே என்ன செய்கிறாரு, அழைச்சிட்டு வந்து என்ன செய்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். அந்த மனுஷன் என்ன சொல்லுகிறார், நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும், எனக்கு சொத்தோ சுகமோ பொண்ணோ பொருள் எனக்கு தேவையே இல்லை, எனக்கு தேவையானது பார்வை மட்டும்தான் வேணும் அப்படின்றார். ஆண்டவர் அவருக்கு பார்வை கொடுக்கின்றார். 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால் பாடுபட்டு கொண்டிருந்த கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அந்த பெண்மணி இயேசுனுடைய ஆடையை தொட்டாலே நான் குணமடைவேன் என்று சொன்னார். தொட்டார், குணமடைந்தார். அப்பொழுது இயேசுவுக்கு மட்டும்தான் தெரிந்தது தன்னுடைய ஆடையிலிருந்து ஒரு வல்லமையானது வெளிப்பட்டது என்று. அப்போ அந்த பெண்மணியானவள் இத்தனை வருஷமாக நாம் துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறோமே, நமக்கு குணப்படுத்துகின்றது ஆற்றலும் வல்லமை படைத்தவர் இயேசு மட்டும்தான், அவரை தொடரணும் அப்படின்ற அவசியம் எனக்கு இல்லை, அவருடைய ஆடையை தொட்டாலே நான் குணமடைவேன். அவருடைய நம்பிக்கையானது அங்கே ஆழமாக இருக்கிறது. 100 தலைவன் சொல்லுகிறான், நீர் என்னுடைய இல்லத்தில் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன், நீர் ஒரு வார்த்தையை சொல்லும் என் மகன் வேலையால் குணமடைவான். பாருங்க, ஒரு வார்த்தையை சொன்னாலே போதும் வேலையால் குணமடைவான். யாராவது அந்த அளவுக்கு நம்ம அசைக்க முடியாத ஆழமான நம்பிக்கை கொண்டவர்கள் நாம் இருக்கிறோமா நினச்சி பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் உடனே நம்ம கேட்டது கிடைக்கல அப்படின்னா உடனே சிலர் என்ன செய்கிறாங்க, வேற்று தெய்வ வழிபாடுகளுக்கு கூட இன்றைக்கி போகிறாங்க இல்லையா, குறி கேட்குறதுக்கு போகிறாங்க, ஜோசியம் பார்க்கறதுக்கு போகிறாங்க இல்லையா, வேட்டு தெய்வ இடங்களில் போயிட்டு செய்வன செய்யணும், அது பண்ணணும், இது பண்ணணும் அன்றைக்கி போகிறாங்க. இப்போ யார் மேலே நம்பிக்கை இல்லை, இயேசுவின் மீது நம்பிக்கை இல்லை. இன்றைக்கி எங்கே வேளாங்கண்ணிக்கு போனாலும் சரி, பூண்டிக்கு போனாலும் சரி, அல்லது இங்கேயாசியார் கோயிலுக்கு இங்கே வந்தாலும் சரி, வெள்ளமரிய மண்டபம் கூட நம்ம குணப்படுத்துகின்ற ஆற்றலும் சக்தியும் வளம் படைத்தவர் யார், இயேசு ஆண்டவர் மட்டும்தான். அதனால் அவர் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டு நாம் வாழ வேண்டும் என்றால் நாம் ஒருவருமே அவருடைய காயங்களில் நமக்காக என்ன செய்ய குத்தப்பட்டார் இல்லையா, அந்த காயங்களிலிருந்து ரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடு வருது இல்லையா, அந்த காயங்கள் மீது நீங்கள் ஒருவருமே நம்பிக்கை கொண்டிருந்தால் மட்டும்தான் நாம் ஒருவருமே குணமடைய முடியும். அதான் எசேயா கொடுத்த புத்தகம் 53வது அதிகாரம் 4-5 வசனம் சொல்லுகிறது, அவருடைய காயங்களினால் நாம் குணமடைந்துள்ளோம். அதுவே பேதுருக்கு எழுதிய முதல் திருமுகம் 2வது அதிகாரம் 24வது வசனத்தில் பார்த்தோம்னா அவருடைய காயங்களாம் நாம் குணமடைந்திருக்கின்றோம் என்பதையும் அங்கு சுட்டி காட்டுகின்றார். எனவே பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டில் நாம் பார்த்தோம் என்றால்
அவருடைய காயங்களின் மீது நாம் வைத்திருக்கின்ற அன்பு நம்பிக்கை தான் நமக்கு குணம் கொடுக்கிறது. எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, இது அருமையான நாளிலே நமக்கென்று அருமையான ஒரு வாய்ப்பினது. உடல் நலம் தருகின்ற ஆண்டவர் மீது நாம் ஒருவருமே நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் முன்னுரையில் அழகாக வாசாக என்னன்னா, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். என்னதான் கோடி கோடியாக சம்பாரித்து வச்சாலும் நோய் நொடிகள் நாம் சாப்பிட முடியாமல் அனுபவிக்க முடியாமல் இருந்ததுதான் எந்த விதமான ஒரு புண்ணியமும் இல்லை. அதனால் அந்த காலத்தில் பெரியவங்களாம் அனுபவபூர்வமாக அனுபவித்து சொல்லியிருக்கின்றார்கள். அந்த நல்ல ஒரு உடல்நலத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய வல்லமை மாற்றி படைத்தவர் ஆண்டவர் இயேசு மட்டுமே. அதற்காக நம்முடைய பங்கினுடைய பாதுகாவலர் இஞ்ஞாசியார் ஆண்டவரிடத்திலே பரிந்து பேச விரும்புவதற்காக நீங்களும் நானும் இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவர் உங்களையும் என்னையும் நல்ல உடலுள்ள சுகத்தோடு வைத்து பாதுகாத்து நடத்துவாராக. ஆமென். அனைவரும் எழுந்திருந்து நம்முடைய தேவைகள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரிடத்தில் எடுத்து கூறி மன்றாடுவோம். உயிரின் ஊற்றே எம் இறைவா, தாய் திரு அவையை வழிநடத்தி வருகின்ற எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் உமது பணியை நல்ல முறையில் செய்ய தேவையான அருள் வரங்களையும் உடல் உள்ள ஆன்ம நலனையும் தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இறைவா, இன்றைய நவநாள் திருப்பலியை சிறப்பிக்கும் ஆசிரியர்கள், அரசு அலுவலர்களை ஆசீர்வதியும். அவர்கள் தங்கள் பணிகளை பொறுப்போடு செய்யவும், பிள்ளைகளை நல்ல முறையில் வழிநடத்தவும் தேவையான ஞானத்தையும் உடல் உள்ள நலனையும் தந்து காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குணமளிக்கும் தெய்வமே எம் இறைவா, இவ்வுலகிலே பல்வேறு விதமான நோய்களால், சிறப்பாக கேன்சர் போன்ற கொடிய நோயினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் தொட்டு குணப்படுத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வின் ஊற்றே எம் இறைவா, யாரும் நினையாத ஆன்மாக்களுக்கும் உத்தரிப்பு நிலை ஆன்மாக்களுக்கும் மரண தருவாயில் உள்ள துன்புறும் அன்பர்கள் அனைவருக்கும் இறைமகன் இயேசுவின் நிலையான அமைதியையும் பேரின்ப வீட்டின் இன்பத்தையும் முழுமையாக பெற்றிட அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். இரக்கமே உருவான அன்பு இறைவா, உம்மை இறந்து மன்றாடும் மக்களுடைய தேவைகளுக்கு நீர் கனிவாய் செவி சாய்த்து அவர் ஒவ்வொருவருமே விரும்பி கேட்ட தேவையை நீ நிறைவு செய்து கொடுத்துள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பசனி சகச பசனி சகச பசனி சகச பசனி சகச என்ன தருவேன் இறைவா, என் இயேசு நாயகா, உள்ளமெனும் கோவிலில் நீ வருவாய். என்ன தருவேன் இறைவா, என் இயேசு நாயகா, உள்ளமெனும் கோவிலில் நீ வருவாய். என்னோடு வாழவா என் அன்பு தெய்வமே, என்னோடு வாழவா என் அன்பு தெய்வமே, எல்லாமே நீ தந்த கொடைதானே, எல்லாமே நீ தந்த கொடைதானே. என்ன தருவேன் இறைவா, ஆண்டவரின் மண்ணில் விளைந்த பொருளை கொண்டு வந்தேன், மனதை முழுவதுமாய் தந்து நின்றேன்.
வருகிறேன் தருகிறேன் ஏற்றருள்வார். சகோதரர்களே சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையமான பலி எல்லாம் வல்ல இறைவனாய் தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, புனித இஞ்ஞாசியாரின் விழாவில் நாங்கள் அளிக்கும் காணிக்கைகள் உமக்கு உகந்தனவாய் இருப்பனவாக. புனித திருக்கெல்லாம் ஊற்றால் நீர் ஏற்படுத்தும் தூய்மை மிகையும் அறிவுரைகள் எங்களையும் உண்மையினால் புனிதப்படுத்துவனவாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதன் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெல்ல தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவளது தகுந்த பரிந்துரையா என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றேன். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமை பறைசாற்றி ஒரே குரலாய் முடிவின்றி பாடுவதாவது: நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி
அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டுமாக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தருள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உம்மை புகழக்கூடிய இந்த 8ஆம் நாள் நவநாளில் சிறப்பு செய்கின்ற எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள், அலுவலக பணியாளர்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆஸ்வதியும். இதுவரை அந்த பணிகளுக்கு அவர்கள் திறம்பட செய்யக்கூடிய ஆற்றலை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். கல்வி பணியும் மக்கள் பணியும் தொடர்ந்து செய்யக்கூடிய ஆற்றலை கொடுப்பீராக. அவர்கள் குடும்பத்திலே அன்பும் சமாதானம் ஒற்றுமையும், பிள்ளைகள் ஞானத்தோடு ஒழுக்கத்தோடு இருக்கவும், பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கவும், அவர்கள் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கவும், அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விவசாயத்தையும் ஆசிர்வித்து செழித்து வளர செய்யும். அவர்கள் வைத்திருக்கின்ற ஆடு மாடுகள் பழுகி பெருக அவர்களுக்கு நிறைவான அருளை தாரும். அவர்கள் குடும்பத்திலே அன்பும் ஒற்றுமையும் அவர்கள் விரும்பி கேட்க அனைத்தையும் கொடுத்து வழி நடத்துவீராக. தந்தையே, இந்த திருப்பலியை நன்றி பலியாக, வேண்டல் பலியாக ஒப்பு கொடுக்கின்ற செபஸ்தியான் சகாய் மேரி குடும்பத்திற்கு நீ செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி செலுத்துகிறோம். ஜெயபாலன், ஜெயமேரி, சௌரிமுத்து, சௌரியம்மாள், ஞானமுத்து, ஆல்பர்ட் சுரேஷ், தங்களுடைய பிறந்தநாள் காணுகின்ற பிள்ளை ஃபெல்ரிக் மில்டன், அந்தோணியம்மாள், அருள்தாஸ் மேரி குடும்பத்தாரை நிறைவாக ஆஸ்வதியும். உடைய வல்லமை கிருபை இவர்களோடிருந்து செய்யக்கூடிய விவசாயம் செழித்து வளரவும், கால்நடைகள் பழுகி பெருகவும், குடும்பத்தில் அன்பும் சமாதானமும் இந்த குடும்பத்திற்கு கட்டளையிடுவீராக. மேலும் உயிர்த்தெழுவோம் என்ற நம்பிக்கையில் இறந்து போன எங்கள் குடும்பங்களில் மரித்த அத்தனை பேரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய அன்பு கணவர் புனித சூசையப்பர், திருமுழுக்கு யோவான், திருத்தூதர்கள், சிறப்பாக ராயப்பர், சின்னப்பர், அருளப்பர், தோமையார், எம்முடைய திருத்தலத்தின் பாதுகாவலர் இஞ்ஞாசியார், அருளானந்த சவேரியார், பதுமையந்தோணியார், வனத்தந்தோணியார், செபஸ்தியார், ஆரோக்கியநாதர், வனத் சின்னப்பர், புனித பியோ, புனித பேட்ரிக், புனித ரீத்தாமாள்,
மற்றும் நவவிலாச வானக தூதர்கள் புனித மிக்கேல், கப்ரியேல், ரஃபேல் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்விலை தோழமை கொண்டும் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து பாட வாழ்ந்திட வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திடமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்திருவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் எதிரான அமைதியை பிறரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே,
உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நாம் ஒவ்வொருவரும் அசைக்க முடியாத ஆழமான நம்பிக்கை கொண்டு நாம் ஒருவரும் வாழுகின்ற பொழுது நமக்கு வேண்டிய நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுத்து நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்துகின்ற அன்பின் தெய்வம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இவர் தருகின்ற அன்பு விருந்திலே பங்கெடுக்க வந்திருக்கும் நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் இருந்தல்ல, நான் தகுதியற்றவர், ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். வழிமாறி தடுமாறும் தருணங்களில் எந்தன் விழி தேடும் பயணத்தில் துணையாகின்றாய். வழிமாறி தடுமாறும் தருணங்களில் எந்தன் விழி தேடும் பயணத்தில் துணையாகின்றாய். தரைமீளா சருகாக நான் மாய்கையில் கரை சேர்க்கும் விழுதாக நீயாகின்றாய். இறைவா தரிசனத்தாய் என்னை ஆளவா. இறைவா வருவாய் என் நாவிலே, என் இதயம் அமர்வாய் நிறைவாகவே. இறைவா வருவாய் என் நாவிலே, என் இதயம் அமர்வாய் நிறைவாகவே. என் கோயில் உள்ளம் வாழ நான் தேடும் சொந்தமாக உன்னில் நான் என்னில் நீ வாழ்ந்திடவா. தேவா உன்னில் நான் என்னில் நீ வாழ்ந்திடவா.
விலகாத துன்பங்கள் என்னை சூழ்கையில் எந்தன் விழி நீரை சுமக்கின்ற தாயாகின்றார். விலகாத துன்பங்கள் என்னை சூழ்கையில் எந்தன் விழி நீரை சுமக்கின்ற தாயாகின்றாய். வலுவில்லா பதராக நான் சாய்கையில் வளம் சேர்க்கும் நாற்றாக நீயாகின்றாய். இறைவாவா தரிசனத்தாய் என்னை ஆளவா. இறைவா வருவாய் என் நாவிலே, என் இதயம் அமர்வாய் நிறைவாகவே. இறைவா வருவாய் என் நாவிலே, என் இதயம் அமர்வாய் நிறைவாகவே. என் கோயில் உள்ளம் வாழ நான் தேடும் சொந்தமாக உன்னில் நான் என்னில் நீ வாழ்ந்திடவா. தேவா உன்னில் நான் என்னில் நீ வாழ்ந்திடவா. என் வாழ்வின் உயிரே உயிரே என்னை தேற்றும் உறவே, என் வாழ்வின் உயிரே உயிரே என்னை தேற்றும் உறவே. உன்னில் நான் என்னில் நீ வாழ்ந்திடவா. தேவா உன்னில் நான் என்னில் நீ வாழ்ந்திடவா. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென், ஆமென். இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த 8ஆம் நாள் நவநாளை சிறப்பு செய்த ஆசிரிய பெருமக்கள் ஒவ்வொருவருக்கும், அரசு ஊழியர்கள், மத்திய அரசு ஊழியர்கள் ஒவ்வொருவருக்கும், இதில் பணியாற்றுகின்ற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய சிறப்புமிக்க நன்றிகளையும், அதற்கு பொறுப்பாளராக இருந்து வழிநடத்திய அருள் சுந்தரம் ஆசிரியர்களுக்கும், ஆரோக்கியசாமி ஆசிரியர்களுக்கும், ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களும், அரசு ஊழியர்களுக்கும் கைத்தட்டி நம்முடைய வாழ்த்துக்களை நன்றியையும் தெரிவிப்போம். இன்றைய நாளில் நம்முடைய சிறப்பு அழைப்பை ஏற்று வந்திருக்கின்ற தந்தை அருள் தந்தை தாமஸ் அவர்கள். தந்தை அவர்கள் நமக்கு அறிமுகமானவர், பரிச்சயமானவர். காரணம், நம்முடைய கீரனூர் வட்டார அதிபராக ஒரு 5 ஆண்டுகள் பணியாற்றியிருக்கிறார். எனவே ஆழமான இறையன்பம் கொண்டு மக்களோடு இணைந்து அவர்களோடு ஒன்றட கலந்து பணி செய்யக்கூடியவர். திருச்சி திருநகர் குழந்தை இயேசு திருத்தலம், கிராப்பட்டி சிறுமலர் குழந்தை தெரசா ஆலயம், குளித்தலை புனித கிறிஸ்தினம்மாள் ஆலயம், அதைத் தொடர்ந்து சகாய அன்னை பசிலிக்கா, பழைய கோயில் பங்கிலே தற்போது பங்கு தந்தையாக சீரும் சிறப்புமாக செய்து கொண்டிருக்கிறார். இவருடைய சிறப்பு பண்பு எதையும் அலட்டி கொள்ளாமல்
ஒரு தாம்பிகம் இல்லாமல் நான் என்பதையெல்லாம் பெருமைப்படுத்தாமல் அவர் தனி பணிவாக தாழ்ச்சியோடு இறைப்பணியை செய்து கொண்டிருக்கின்ற அன்பு தந்தை, நம்முடைய கல்விக்கூடத்துடைய அந்த சுற்றுச்சுவர் வேலி அடைக்கின்ற பணிக்காக நான் உதவி கேட்டபோது பெருமனதோடு அது உடனே வாருங்கள் நான் கொடுக்கிறேன் என்று பெருமகிழ்ச்சியோடு அது கொடுத்தார். எனவே ஒரு சிறப்புமிக்க தந்தை இன்று நம்மோடு இருந்து வந்து சிறப்பாக எவ்வாறு நாம் நம்பிக்கை கொண்டு வாழ வேண்டும், அப்போது சுகம் கிடைக்கும் என்று பல்வேறு விவிலிய கோட்பாட்டுகளை கூறி தெளிவுபடுத்தி சிறப்பாக மறைவுரை வழங்கிய தந்தை அவர்களுக்கு உங்கள் சார்பாக இன்று சார்பாக நாம் கைத்தட்டி நம்முடைய நன்றியை தெரிவிப்போம். அதோடைய நன்றி நிமித்தமாக அருள் சுந்தரம் அவர்கள் பொன்னாடை அணிவித்து நம்முடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பார்கள். பிரியமானவர்களே, கொடியேற்றத்திலிருந்து 7 நாட்கள் நேற்று வரை சிறப்பாக அன்னதானம் நடைபெற்றது. எந்த விதமான இயற்கை சீற்றமில்லாமல் ஒவ்வொரு நாடும் நடந்தது. எனவே திங்கட்கிழமை 22ஆம் தேதி சிறப்பு செய்த ஒயிட் ரோஸ் மண்டம் மகளிர் மன்றத்தார் அடி நிலைக்கீழ் நாகமங்கலம், என்கே பெயின்ஸ் நாகமங்கலம், பிஆர்எஸ் ஐயாக்கண்ணு மழவரார் பிஆர்எஸ் டிரான்ஸ்போர்ட். செவ்வாய்க்கிழமை 23ஆம் தேதி சாத்தம்பட்டி இறைமக்கள் ஊர் மேனேஜர், 24ஆம் தேதி புதன்கிழமை உடையான்பட்டி இறைமக்கள் ஊர் மேனேஜர், 25ஆம் தேதி வியாழக்கிழமை மகுதுப்பட்டி இறைமக்கள் ஊர் மேனேஜர், 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 8:30 மணி விட்டாநிலைப்பட்டி இறைமக்கள் ஊர் மேனேஜர், 27ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 8:30 பாணிப்பட்டி இறைமக்கள் ஊர் மேனேஜர். ஒவ்வொருவருக்கும் என்னுடைய சிறப்புமிக்க நன்றியை நாம் கைத்தட்டி நாம் தெரிவிப்போம். பார்ப்பவர்கள் எல்லாம் வியந்து போகிறார்கள். என்ன, 1 மணி நேரத்தில் எந்த விதமான சந்தடி இல்லாமல் எல்லாம் அமைதியாக அமர்ந்து உட்கொள்கிறார் என்று. ஆகவே சிறப்பாக நன்றியை செலுத்துகிறேன். நேற்றைய தினம் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக பகிர் உணவு வழங்கப்பட்டது. இதற்கு உதவி செய்த ஒவ்வொருவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். அதிலே சாத்தம்பட்டி மேனேஜர் குமார் அவர்களுக்கும், இந்த காய்கறியெல்லாம் வாங்க உதவி செய்த ரூபன் யூஜின் அவர்களுக்கும், இந்த எல்லா நிகழ்வுக்கும் நமக்கு பெருந்துணையாக இருந்தது ராயர் பீட்டர் மச்சக்காலை. அந்த சமையல் பொருட்கள் எல்லாம் எடுக்க அதையெல்லாம் வழி நடத்த. ஆகவே அவருக்கும் நாம் கைத்தட்டி நம்முடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்போம். நாளை 9ஆம் நாள் சிறப்பு செய்யக்கூடியவர்கள் புனித இஞ்ஞாசியார் அன்பியம் சாத்தம்பட்டி, புனித செபஸ்தியார் அன்பியம் மகுதுப்பட்டி, புனித தோமையார் அன்பியம் கலிங்கப்பட்டி, ஆலய பீட சிறுவர்கள் பாடற் குழுவினர், ஆலய பணியாளர்கள் விட்டாநிலைப்பட்டி, பாணிப்பட்டி, உடையாம்பட்டி, ராப்பூசல், கரந்துப்பட்டி. எனவே இந்த மக்களுக்காக பவனியிலே நேரத்தோடு வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எனவே இவர்கள் சிறப்பு செய்வார்கள். நாளை இரவு சரியாக 10 மணிக்கு திண்டுக்கல் ஏஜே ஆல்பன் பிரதர்ஸ் வழங்கும் கவி சுருதி இன்னிசை குழுவின் மாபெரும் திரைப்பட இன்னிசை விருந்து நடைபெறும். எனவே இந்த நிகழ்விலே கலந்து கொள்ளும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். எனவே பிரியமானவர்களை, நாம் இருப்பது ஒரு புண்ணிய பூமி. ஆகவே பல நேரத்தில் இப்படி நடந்து போகும்போது பார்த்தா ஒரு சில பாட்டில்லாம் இருக்கும்போது வருத்தத்துக்குரியது. ஆகவே இது உற்சாக பானம் அருந்தக்கூடிய இடம் இல்லை என்பதை அழுத்தமாக சொல்லுகிறேன். ஆகவே அதை நீங்கள் குடிக்க அதெல்லாம் உங்கள் விருப்பம். ஆனால் இந்த பகுதியில் அது மாதிரி கல்விக்கூட பகுதியிலே போகாதீங்க. எல்லாம் தூய்மையாக வைத்திருக்கிறோம். முன்னாள் மாணவர்கள்லாம் சைக்கிளை ஓட்டி அந்த வர்ணம் பூச வேணுக்குன்னே போட்டு என்ன செய்ய அதுக்காக பூட்டி வைக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. அது மாதிரி பங்கு இல்லத்தில் இருக்கின்ற ரெஸ்ட் ரூமை ஒரு 3 நாளைக்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். எல்லா ரெஸ்ட் ரூம்லையும் லைட்டு போட்டு இருக்கிறது. திருப்பயணிகளுக்காக புதிதாக கட்டியிருக்கிறது. அவர்களுக்கு சிறப்பு கட்டணத்திற்காக அன்று மட்டும் திறந்தப்படப்படும். எனவே மற்றதெல்லாம் இலவசம்தான். ஆகவே இங்கே வந்து நாளைக்கு இந்த பேண்ட் செட்டு இன்னிசை கச்சேரிக்கு வரவங்களாம் உணவு சாப்பிடுவாங்க. நமக்கு வசதி கிடையாது. ஆகவே நீங்கள் குறுக்க நெடுக்க போக வேண்டியிருக்கு. இங்கே யாரும் வராதிங்க. ஆகவே அங்கே இருக்கின்ற ரெஸ்ட் ரூமை பயன்படுத்தும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் பணிவன்போடு ஆண்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். இந்த பகுதி உற்சாக பானம் அருந்தக்கூடிய இடம் இல்லை. ஆகவே தயவு செய்து ஒத்துழைப்பு கொடுக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் தேரில் ஏறி நிற்கணுன்னாக்க நீங்கள் அதுக்கு ஒரு பக்தி இருக்கணும். ஆகவே நாம் புனித சுருவங்களை தொடுகிறோம். ஆகவே
அதற்கு உற்சாக பானம் அருந்தாமல் போன வருடம் பார்த்தேன் ஒரு சிலர் நிற்கவே முடியல. ஆகவே தயவு செய்து உங்களை கேட்டுக்கொள்கிறேன், அன்று உற்சாக பானம் அருந்தாமல் அந்த நிகழ்விலே உங்களுடைய வேலைகள் சிறப்பாக செய்கள், பாராட்டுகள். ஆகவே மகிழ்ச்சியை கொடி இறக்கத்துக்கு பிறகு வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய இல்லத்திலே. எனவே இந்த நிகழ்வுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, எல்லாரும் சொல்லுவாங்க பெரியவங்களாம், எப்பொழுது வாய்ப்பு கிடைக்கிறதோ அந்த வாய்ப்பை பயன்படுத்துகின்றவர்களும் வாய்ப்புகளை தேடி செல்லுகின்றவர்கள் மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேறுகின்றார்கள் என்று. அந்த விதத்திலே உங்களுக்கு அருமையான ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன வாய்ப்பு? நல்ல ஒரு பங்கு தந்தை உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற அருமையான சொன்னாங்க. உங்களுக்கு கை தட்டுங்க. சரியா? அருமையான ஒரு பங்கு தந்தை உங்களுக்கு கிடைத்திருக்கின்றார்கள். நான் பார்த்து வளாகத்தெல்லாம் பார்க்கின்ற பொழுது எல்லாமே இது சாத்தம்பட்டி வளாகம் தானா இல்லை வேறு ஏதாவது பெரிய திருத்தலமாக மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி பார்த்தேன். இது ஏற்கனவே இஞ்ஞாசியா திருத்தலம் தான். ஆனாலும் கூட வேளாங்கண்ணியில் கூட இந்தளவுக்கு என்ன செய்யலை, பெரிய கிரவுண்டில் எல்லாம் அவ்வளோ பெரிய பாதுகாப்பெல்லாம் இல்லை. அந்தளவுக்கு உங்களே இந்த வளாகமே பயங்கரமான ஒரு புதுப்பொலிவுடன் காட்சி எடுப்பதை பார்க்கின்ற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட பங்கு தந்தை நீங்கள் நன்மை பயன்படுத்துகின்ற பொழுது இந்த பங்கானது தன்னிறை பெற்ற பங்காக, மறை மாவட்டத்திலே பெயர் சொல்லுகின்ற ஒரு பங்காக இது உயர்த்தப்படும். சாத்தம்பட்டியா அங்கே போகணுமா அப்படின்னு நினைக்கிறவங்களோட மனநிலையில் சாத்தம்பட்டி எனக்கு கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு ஏங்கக்கூடிய ஒரு திருத்தலமாக இன்றைக்கி மாறிட்டு இருக்கு நம்முடைய மறைவட்டம். நம்முடைய திருச்சி மறை மாவட்டத்திலேயே பின்தங்கிய மறைவட்டம் என்று சொல்லுகிறது எதுனா கீரனூர் மறைவட்டம் தான். ஆனால் அந்த கீரனூர் மறைவட்டத்தில் தான் நிறைய திருத்தலங்கள், புண்ணிய ஸ்தலங்கள்லாம் நிறையா இருக்குது. அதில் நம்முடைய இஞ்ஞாசியா திருத்தலம், அடுத்து வெள்ளை மரியம்மக்கள, அடுத்து எங்கே இருக்கு மலம்பட்டி, ஆவூர், சின்ன உருணிப்பட்டி, மலை மாதா, இப்படி எல்லா திருத்தலங்களும் உள்ளடக்கியதுன்னா கீரனூர் மறைவட்டம் நம்முடைய ஊரும் தான். அதனால் எல்லாம் இந்த பகுதி மக்கள் எல்லாருக்குமே நம்ம கிறிஸ்துவ மக்கள் இருக்கின்ற விசுவாசத்தை விட ஆழமான விசுவாசம் சுற்றி இருக்கிற எல்லா மக்களுக்குமே உண்டு. உண்மையாக பொய்யா இருக்குது. அதன்னைக்கு எல்லாம் கண்கூடாக பார்க்க முடியுது. முன்னாடிலாம் நவநாள் திருப்பலினாவே இவ்வளவு பெரிய கூட்டத்தை நம்ம பார்க்க முடியாது. ஆனால் இன்னைக்கு கடல் போல் உட்காந்துருக்கிறேன் அப்படின்னா தந்தையருடைய ஒரு வாழ்வே நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் அவரை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேன்மேலும் நம்முடைய பங்கானது வளர்ச்சி நோக்கி உயர்ந்த மறைமாவட்டத்தில் பெயர் சொல்லக்கூடிய ஒரு பங்காக உயர்த்தப்படும். சரிங்களா? அதனால் அதே போல் இன்றைக்கி கொடுக்கப்பட்ட டாப்பிக்கை போல் பொண்ணோ பொருளோ எதுவும் நமக்கு என்ன செய்யலை, தேவையில்லை. நல்ல ஒரு உடல் நலத்தை ஆண்டவர் கொடுத்து உங்களுடைய நிலையம் வழிநடத்த நானும் வேண்டிக்கிறேன், நீங்களும் வேண்டிக்கிங்க. அதனால் மீண்டும் ஒரு முறை எங்களுடைய பங்கு இறை மக்கள் சார்பாக உங்கள் ஒருவருக்கும் அருட் சௌதரிக்கும் அருட்தந்தை ஜான் பீட்டர் அவர்களுக்கும் உங்களுக்கு ஆன்மீக அறிஞர்களை வழிகாட்டுவதற்காக வந்திருக்கின்ற அருட்தந்தை அமல்ராஜ் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் திருவிழா வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். அருமையான குரல் வளத்தோடு பாடுகின்ற பாடகர் குழுவினர், இசைக்குழுவினர்லாம் அங்கே இருக்கின்றாங்க இல்லையா? குயில் போல பாடுகின்றவர்கள் அங்கே இருக்கின்றார். அந்தளவுக்கு திறமையை ஆண்டவர் நினச்சிருக்கார், உங்களுக்கு நிறைய கொடுத்துருக்கிறார். நான் முன்னாடி 15-20 வருஷம் முன்னாடி பார்த்த சாத்தம்பட்டிக்கு இன்றைக்கி பார்க்குற சாத்தம்பட்டிக்கும் எவ்வளவோ வித்தியாசங்களாக இருக்குது. அந்தளவுக்கு நீங்கள் ஆன்மீகத்தில் ஒரு நாள் வளர்ந்துக்கிட்டே வருகின்றதை காட்டுகிறது. அதனால் பாடல் குழுவினருக்கும் இசை மீட்டுகின்றவர்களுக்கும் மற்றவனுடைய பீடப்பணியாளர் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். அத்தோடு உலகுக்கு நம்மை படம் எடுத்து காட்டுகின்ற பவர் ஆஃப் காட் ஆனந்த் அவர்களுக்கும் உங்கள் சார்பாக என்னுடைய சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேன்மேலும் நீங்கள் தொடர்ந்து இஞ்ஞாசியார் மீது உள்ள இஞ்ஞாசியனுடைய பரிந்துரை ஜெபமானது உங்களுக்கு நிரம்ப கிடைக்க வேண்டும் என்று ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தையும் ஆன்மீகங்களையும் கொடுத்து உங்கள் ஒரு நாளும் வழிநடத்துவார் என்ற முழு நம்பிக்கையோடு அனைவரும் எழுந்திருந்து ஆண்டவருக்கு நன்றி கூறி மன்றாடுவோம்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, புனித இஞ்ஞாசியாரின் நினைவு கூர்ந்து இப்புகழ்ச்சி பலி வழியாமக்கு நன்றி கூறுகின்றோம். உமது மாட்சி நாங்கள் முடிவில்லாமல் புகழ இப்படி எங்களை அழைத்து செல்வதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.